கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி ஒளித்து மூலிமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைகிறேன். அடியேன் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியும். ஆம் பிரியமகளே, தேவனுடைய பிள்ளைகளை அவரை ஆராதிக்கிற, விசுவாசிக்கிற, நம்புகிற அது எல்லாம் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமே. சரி பிரியமகளே, இந்த நாளில் கூட பரிசுத்த வேதாகத்திலேருந்து உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்பாக பைபிள்லேருந்து ஒரு வார்த்தையை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், டெய்லி டெலிவரன்ஸ், டெய்லி விடுதலை என்ற இந்த நிகழ்ச்சி எதுக்குன்னு என் தேவனை கர்த்தர் ஒரு நாள் ஜெபத்தில் இருக்கும்போது என்னோடு இடப்பட்டார். மகனே, இந்த உலகத்தில் பல கோடி மக்கள் விடுதலை இல்லாமல், சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், சுகம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ரட்சிப்பு இல்லாமல் அநேக கோடிகள் மக்கள் விடுதலை எதிர்பார்த்து இன்றைக்கி எதோ போய் கொண்டிருக்கிறாங்க, எதோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் விடுதலை நாயகன் ஆகிய என் ஜனங்களுக்கு நீ சொல்ல வேண்டும், தேவனை விசுவாசிக்கும் போது இயேசு உங்களை விடுதலாக்குவார். ஆகிய தான் அப்படித்தான் இந்த விடுதலை நிகழ்ச்சி உங்களுக்கு நேரம் வந்து கொண்டிருக்கிறது. வேதத்தில் பார்க்கும்போது சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவங்க முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, தேவனுடைய வார்த்தை பாருங்க, அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களாம், அவங்க முகம் வெட்கப்பட்டு போவதில்லையா? ஒருவேளை அன்பு சகோதரா, யாரை நம்பி, யாரை தேடி, யாரை விசுவாசித்து நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கிறீங்க, நீங்கள் அவமானப்பட்டு போயிருக்கிறீங்க? ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ என் ஜாதி, என் ஜனம், என் சொந்த பந்தங்கள் நம்பி நான் வெட்கப்பட்டு நிற்கிறேன், நான் நம்பின நண்பர்கள் என்னை கைவிட்டார்கள், இன்றைக்கி அவமானப்பட்டு நிற்கிறேன். ஆனால் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, அவரை இயேசு கிறிஸ்துவே அவரை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் பிரகாச அடைவீர்கள், உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. கவனிங்க, கடந்த நாட்களில் ஊழியத்தில் பார்க்கும்போது ஒரு குடும்பத்தை சந்திக்க போயிருந்தோம். அங்கே ஒரு சகோதரி, அவங்க கர்ப்பவதியாக இருந்தாங்க. கடைசி நாள் அந்த பெயின் தாங்க முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய நேரம் நாங்கள் ஜெபிக்க என்னை கேட்டாங்க. நான் தங்கச்சி கேட்டேன், தங்கச்சி உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? அந்த தங்கச்சி சொன்னா, அண்ணா எனக்கு பையன் குழந்தை வேணும்னு ஆசைப்படுறேண்ணா, அது என்னன்னு தெரியலண்ணா அப்படி சொன்னா. நான் சொன்னேன், ஆசைப்படாத, விசுவாசம் பண்ணுமா, ஏசப்பாவே விசுவாசம் பண்ணு, கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தை அப்படியே நிறைவேற்றுவார் சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். மறுநாள் காலைல அந்த குடும்பம் எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி நீங்கள் எப்படி ஜெபிச்சிங்களோ அதே போல் ஏசப்பா அவர் நம்பிக்கை பார்த்து, அவர் விசுவாசத்தை பார்த்து அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். பார்த்தீங்களா? அவரை விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவங்க முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. அதில் அன்பு சகோதரா, டாக்டரை நம்பி வெட்கப்பட்டிருக்கலாம், ஊழியக்காரை நம்பி நீ வெட்கப்பட்டிருக்கலாம், மனிதர்களை நம்பி நீ வெட்கப்பட்டிருக்கலாம். இப்போ இருக்கிற இடத்துல உங்கள் விடுதலைக்காக, உங்கள் சுகத்துக்காக, உங்கள் அற்புதங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை நோக்கி பாருங்க. நீங்கள் பிரகாசரி போறீங்க. எந்த இடத்துல யாருக்கு முன்ன எந்த காரியத்தில் வெட்கப்பட்டு நிற்கிறீங்களோ அதே காரியத்தில் தேவன் அற்புதங்களை செய்து உங்களை சாட்சிய வைப்பார். ஜெபிக்கலாமா? ஏசப்பா, இந்த நெல்லவெளிக்கா சோத்திரம். சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவங்க முகம் வெட்கப்பட்டு போகுது சொன்னீங்களப்பா. இதோ யாரெல்லாம் உங்கள் முகத்தை நோக்கி கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, உங்கள் முகத்தை நோக்கி கொண்டிருக்கிறாங்களோ, அவங்க பிரகாசம் அடைத்தக்கதாக, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இப்போதே உங்களோட வல்லமை, இப்போதே உங்களோட சுகம், இப்போதே உங்களோட அற்புதம், இப்போதே உங்களோட விடுதலை, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஆசீர்வாதங்களை உங்களை நோக்கி பொத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக சோத்திரப்பா. நீங்கள் அற்புதங்களை செய்து கொடுக்க சோத்திரம், நீங்கள் அதிசயம் காண செய்துக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். God bless you.